ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் இன்னொரு சேனலை எப்படி ஃபீச்சர் நம்மளோட சேனலில் இன்னொரு சேனலை எப்படி ஃபீச்சர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபீச்சரிங் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உங்களோட லோகோ ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு யுவர் சேனல்ஸ் இருக்கும், யுவர் சேனல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல்ஸில் போனீங்கன்னா கீழே ஸ்லைட் அப் பண்ணிங்கன்னா ஹோம் வீடியோஸ் ஷார்ட்ஸுன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆப்ஷன் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேனல் ஆப்ஷனில் என்ன போட்டிருக்கோன்னா, திஸ் சேனல் டஸ் நாட் ஃபீச்சர் எனி அதர் சேனல். இப்போ நம்ம இது எம்டியாக இருக்குது. இப்போ இதில் நம்மளோட சேனலை எப்படி ஃபீச்சர் பண்ண போகிறோன்றதான் இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிறேன். இப்போ மொத்தமாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் யூடியூப் சேனல் போங்க. எந்த சேனலோட லிங்க்கை நீங்கள் ஃபீச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலில் ஃபீச்சர் பண்ணணும். இப்போ நம்ம எதுக்கு என்ன பண்ண முடியும்னா, நம்ம என்ன சேனலை ஃபீச்சர் பண்ண போகிறோமோ அந்த சேனலை லிங்க்கை காப்பி பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எங்கள் அம்மாவோட சேனல் தான். இதோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சேனலோட லிங்க்கை காப்பி பண்ண போகிறோம். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்கோ, அந்த 3 டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா காப்பி லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணணுன்னா, யூடியூப் ஸ்டூடியோவை டைப் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டூடியோன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே வரும் கூகுள் சர்ச்சில் studio.youtube.com அது உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இதுதான் உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவோட டேஷ்போர்ட். இதில் நீங்கள் எவ்வளோ வியூஸ் இருக்குது எல்லாமே இதை செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷனை கஸ்டமைசேஷன் இருக்கும். அந்த கஸ்டமைசேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைசேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். ஃபீச்சர்டு செக்ஷன்னு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஃபீச்சர்டு செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துடுங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அங்கே ஆட் செக்ஷன்ற ஒரு பட்டன் இருக்கும். தெரியலன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஆட் செக்ஷன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் சேனல்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டில் ஃபீச்சர்டு சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபீச்சர்டு சேனல்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ நம்ம எந்த யூடியூப் சேனலை ஃபீச்சர் பண்ணுறோமோ அந்த யூடியூப் சேனல் எந்த டைட்டிலில் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறது நம்ம இப்போ காட்டணும். அப்படின்னா நான் இப்போ ஃபுட் சேனலோட காப்பி லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம இங்கே ஃபுட் சேனல் அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டுக்கணும். ஃபுட் சேனல்னு ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. டைட்டில் போட்டு நம்ம அது கீழே வந்தீங்கன்னா எனி சேனல் ஆன் யூடியூப், அதான் சொன்னல காப்பி லிங்க் பண்ணதை இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணி அந்த சேனலோட லிங்க்கை இருக்க போகிறோம். நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதை ப்ளேஸ் பண்ண உடனே உங்களோட சேனல் இங்கே கீழே காட்டிடும். இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு அது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, அந்த பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். இப்போ டிக் ஆகிட்டு இது ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டாது. அதனால் கீழே ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்துட்டு ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே ஃபீச்சர்டு சேனல்ஸ் ஃபுட் சேனல்னு ஒரு டைட்டிலோட உங்கள் சேனல் கீழே வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே தான் முக்கியமாக கவனிக்கணும். இதை நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு வெளியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. இந்த சேனலை ஃபீச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிஷை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பப்ளிஷ் ஆன
சேனலோட ஃபியூச்சரிங் வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு மொத்தமாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க. யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி உங்களோட லோகோ ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ்ன்னு இருக்கா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல வீடியோ ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி அப்படியே ஸ்லைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே வந்து சேனல்ஸுன்னு இருக்கும். இப்போ இந்த சேனல்ஸ் வந்து இங்கே இங்கே ஃபீச்சர் பண்ணது இங்கே ஷோன் ஆகுது பார்த்தீங்களா. இப்படி தான் ஒரு சேனலையும் ஃபீச்சர் பண்ணி ஷோன் பண்ண வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.